எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரி. நம்ம எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சருங்க டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ அதோட கன்யூஷன் தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் கால்நடை பராமரிப்பு, அதற்கு ஆதரவான திட்டங்கள் மற்றும் ஃபுட் மேனேஜ்மெண்ட், உணவு மேலாண்மை, அதில் எம்எஸ்பின்னு வரும். நமக்கு எம்எஸ்பினா என்ன தெரிஞ்சுக்கும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதுனா என்னென்னு தெளிவாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்துட்டு, அப்புறம் இஷ்யூ ப்ரைஸ்னா என்ன, பஃபர் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாக்கு ப்ரைஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கவனமாக கவனிக்க, ஓகேவா? பிக் ரேரிங் ஸ்கீம் இது பிரைமர்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது யார் அசிஸ்ட் ஆகுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் மூலமாக கொடுத்து லேண்ட்லெஸ் லேபர்ஸ், ஃபார்மர்ஸ்லாம் அசிஸ்ட் ஆகுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, கொட்டகை அமைச்சு கொடுத்து, அதாவது டிமாண்ட் இருக்குது, ஸோ சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொட்டகை அமைச்சு கொடுத்து பிக்கை இது பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது பிக் ரேரிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிக் ரேரிங் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு அந்த சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்போ தான் டிமாண்டை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் ரேரிங், அதாவது வணிக ரீதியாக அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, அவங்க ஜெனட்டிக்காக அவங்களுக்கு மரபணு மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணி அதை ப்ராப்பராக சயின்டிஃபிக் ரீதியாக ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி அந்த சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வேலை வாய்ப்பையும் க்ரியேட் பண்ணி விடும், சப்ளையும் நம்ம ஓவர் கம் பண்ணி, அதாவது டிமாண்டையும் ஓவர் கம் பண்ணி வருவோம் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபீட் அண்ட் ஃபெட்டரில் ஸ்டோரேஜ், இந்தியா ஃபேஸஸ் எஸ்டிமேட்டட் 34% ஆஃப் ஸ்டோரேஜ் இன் கிரீன் ஃபுட். அதாவது 34% பசு தீவனத்தில் பற்றாக்குறையை தான் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்காங்க. 34% பசுக்கள் தீவனத்தில் பற்றாக்குறை தான் இருக்குது. ஸ்டோரேஜில் பற்றாக்குறை 34% இருக்குது. அதை ஓவர் கம் பண்ண சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஃபோடர் அண்டு ஃபீட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு 2014 கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும்னா, மரபணு மாற்றம் மூலமாக மரபணு மாற்றம் மூலமாக இதை மேம்படுத்தும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதை ஓவர் கம் பண்ணி வரலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் அனிமல் ஹெல்த்தில் பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ரீடிங், ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏதாவது கிராஸ் ப்ரீடிங் பண்ணுவாங்க, இன்செமினேஷன்லாம் பண்ணுவாங்க, அது மூலம் கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு கிராஸ் ப்ரீடிங்கை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மில்கோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஸ்பெசிஃபிக்காக மேஜர் ப்ராப்ளமாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, டிசீஸ். ஓகேவா, டிசீஸ் அதிகமாக ஏற்படுது. அந்த டிசீஸை தடுக்கணும். அதுக்கான ப்ராப்பராக கிளினிக்கு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அப்புறம் மொபைல் வெட்டினரி டிஸ்பென்சரிஸ், அதாவது அந்த இடத்துக்கே போய் பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணணும். 27 யூனிட்ஸ் வேக்சினேஷனுக்கு வச்சுக்கோங்க. அதில் 20 பப்ளிக்கு, 7 ப்ரைவேட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்கீம்ஸ் லைஃப் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்காக. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சஜஷன் ஃபார் டெவலப்மெண்ட். இதில் ப்ராவின்சி டெஸ்டர் செமன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பசுக்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக தான் அந்த இதை கொடுத்துட்ருக்காங்க. பட் அது ப்ராசி டெஸ்டர் செமன், அதாவது அதை ஒழுங்காக ப்ராப்பராக அந்த விந்தணு டெஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதுதான் டெவலப் பண்ணுங்கிற மாதிரி கருதுறாங்க. அதே மாதிரி ட்ரை லேண்ட்லாம் இருக்கும், வறண்ட நிலம், மவுண்டெயின் எக்கோ சிஸ்டம்லாம் இருக்கிற லேண்டில் விவசாயங்களை மேஜராக பண்ண முடியாது. அந்த மாதிரி இடங்களில் கால்நடைகள் தான் 50 to 75% அவங்களுக்கு இன்கம்மை ப்ரொவைட் பண்ணுது. அவங்க வீட்டுக்கு 50 to 25% அவங்க வீட்டுக்கு தேவையான இன்கம்மை கால்நடை தான் இந்த மாதிரி ட்ரை லேண்டு, மவுண்டெயின் எக்கோ சிஸ்டம்லாம் இருக்கும். சில மலைவாழ் மக்கள் மலை அடிவாரத்தில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் விவசாயிகள் பெருசாக கை கொடுக்காது. ஸோ அது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கால்நடைகள் தான் கை கொடுக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை ப்ராப்பராக டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும், ப்ராப்பராக ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இவங்களோட மேஜர் இதாக இருக்குது. அண்டு ஃபுட் மேனேஜ்மெண்ட், உணவு மேலாண்மை த கவர்மெண்ட் ஃபோக்கஸஸ் இன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஃபுட் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா செல்ஃப் சஃபிஷியன்சியை பூர்த்தி பண்ணணும். நமக்கு தேவையான ஃபுட்டை நம்மளே உருவாக்கிக்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி
சில கண்ட்ரிஸை நம்பி இருந்தோம் ஃபுட்டுக்காக. PL480 சொல்லிட்டு அமெரிக்காவை நம்பி இருந்தோம். அதனால் டிப்ளமேட்டிக் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நமக்கு ஒத்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, அதனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னா நமக்கு தேவையான ஃபுட்டை நம்மளே கிரியேட் பண்ணணும். இப்போது ஒரு நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும். ஃபுட்டை நமக்கு தேவையானது நமக்குன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ்போர்ட்டும் அதிகமாக நம்ம பண்ணுறோம். அது எதுனாலன்னா க்ரீன் ரெவல்யூஷன், MS சுவாமிநாதன் அதுக்கு ஒரு மேஜர் ரீசன். ஸோ இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்ப்போம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் மார்க்கெட்டில் சில நேரம் ஃபுட்டோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாயிரும். ப்ரொடக்ஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் தக்காளி அதிகமாகவே எல்லோரும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டில் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட ப்ரைஸ் ரொம்பவே கீழே அடி வாங்கிருச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் விற்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. அவங்களால ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக, 1 கிலோ தக்காளி ரூபாய்க்கு அவங்களால மார்க்கெட்டில் வியாபாரிகிட்ட கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு கவர்மெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நம்ம அது மூலமாக கவர்மெண்ட் அந்த தக்காளியை வாங்கிப்பாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அந்த இப்போ 10 ரூபான்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது அவங்க காஸ்ட் ப்ரைஸ், அவங்களுக்கு எவ்வளோ அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தக்காளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது மூலமாக அந்த கவர்மெண்ட் அந்த தக்காளியை வாங்கிப்பாங்க. ஓகேவா, இதுதான் இப்போ MSP ஆக்சஸ் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் அண்ட் கேரண்டீட் ப்ரைஸ் டு ப்ரொடக்ட் ஃபார்மர்ஸ். இது இப்போ ஃபார்மர்ஸை ப்ரொடக்ட் பண்ண எல்லாரும் விவசாயத்தை பண்ணணும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும். விவசாயத்தில் நிறைய விஷயங்களை இருந்து போயிடுவாங்க. இதனால் விவசாயத்தை ப்ரைஸ் ப்ராப்பரான ப்ரைஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விவசாயத்தை விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி MSPங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் மேட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சோயிங் சீசன். இது சோயிங் சீசன், அதாவது அறுப்பு, ஹார்வெஸ்ட்டு, சோயிங் சீசன் அப்போ தான் இது பண்ணுவாங்க. அதாவது CAC, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. And if market prices fall below MSP, next page பாருங்க, bumper harvest, government agency purchase the entire quantity offered by farmers. அதாவது மார்க்கெட் ப்ரைஸஸ் MSPயோட கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. MSPயோட கம்மியாயிருச்சுன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சி அந்த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்டை ஃபார்மர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நம்ம சொன்னது தான், அதுதான் அவங்க பண்ணுறாங்க. அண்டு கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 1967 23 கமாடிட்டிஸ் கவர் ஆகுதுன்னு சொன்னாங்க செரியல்ஸில். அதாவது தானியங்களில் பேடி, அரிசி, கோதுமை, பார்லி, ஜோவர், பஜ்ரானா கம்பு, மக்காச்சோளம், இதெல்லாம் கவர் ஆகுது. அப்புறம் பல்சஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸில் கிராம், கொண்டக்கடலை, அந்த மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் பல்சஸில். அப்புறம் ஆயில் சீட்ஸில் கிரவுண்ட் நட், மஸ்டர்டு, சோயாபீனு, சன்ஃப்ளவர் ஆயிலு, இந்த மாதிரி இதெல்லாம் ஆயில் சீட்ஸில். அதர்ஸ் கோப்ரா, ரா, காட்டன், ஜூட்டு, இதெல்லாம் கேஷ் கிராப்பு, இதிலெல்லாம் இது அதர்ஸில் வந்துடும். இதெல்லாம் இதில் MSPயில் கவர் ஆகுது. சில விஷயங்கள் MSPயில் கவர் ஆகாததும் இருக்குது. நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த பழங்கள்லாம் கவர் ஆகாது. பழங்கள்லாம் கவர் ஆகாதுன்னா அதுக்கு MSP கிடையாதுன்னா அதுக்கு MSP கிடையாது. அதுதான் MISன்னு சொல்லிட்டு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னு அது நம்ம அது அடுத்தது வருது, நம்ம பார்ப்போம். இதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MSP. அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார்மர்ஸ் இடையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை, அதை முதலீட்டை அதிகம் பண்ணணும். இதுதான் இதோட மேஜர் ரீசன். அப்புறம் மோட்டிவேட் அடாப்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண, என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் ஃபார்மர் இன்கம், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஊக்குவிக்கணும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் இன்கமையும் எனக்கு அதிகம் பண்ணணும். ஃபார்மர்ஸ் இன்கம் அதிகமாக கிடைச்சாதான் அதனால் அவங்களும் முனைப்போட ஃபார்மிங்கை பண்ணுவாங்க. prevent farmer from shifting to other crops which would cost storage. அதாவது அதர் கிராப்ஸுக்கு போகிறத தடுக்கணும். மாற்றி எந்த கிராப் அதிக லாபத்தை கொடுக்குன்ட்டு எல்லாருமே அதே கிராப் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோரேஜில் பிரச்சனையாயிரும். ஸோ அதையும் தடுக்கிறதுக்கு எல்லாருமே எல்லா கிராப்பையும் ஈல்டு பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பரான ஒரு பேலன்ஸான நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. இந்த காஸ்ட் கேல்குலேஷன் டிபேட்லன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2018 the government has committed to fixing MSP. என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50% மேலே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட 50% மேலே இருக்கணும், MSP ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 ரூபானா
நம்ம எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து 150 ரூபாயா இருக்கணும். 1000 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 1500 ரூபாய் இருக்கணும் கண்டிப்பாக எம்எஸ்பி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பாதிக்கு மேலே நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் பாதி, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 ரூபானா அதில் ஒரு பாதி 50 ரூபா. அப்போ அந்த 50 ரூபா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் அந்த 50 ரூபா 150 ரூபா அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எம்எஸ்பி. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்க. காஸ்ட் மெஷரில் 3 வகையாக வச்சுருக்காங்க. A2 காஸ்ட் A2 ப்ளஸ் FL அண்ட் காஸ்ட் C2 அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இப்போதைக்கு என்ன வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் என்ன கன்சிடர் பண்ணி எது மூலமாக நமக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து எம்எஸ்பியை வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் A2 ப்ளஸ் FL தான். காஸ்ட் A2 பார்த்திங்கன்னா பெய்ட் அவுட் காஸ்ட் வரும். ஃபெர்டிலைசருக்கு, அவங்க ஃபெர்டிலைசருக்கு, சீடுக்கு என்ன பயன், இரிகேஷனுக்கு, அப்புறம் லேபருக்கு, இதெல்லாம் மட்டும்தான் காஸ்ட்டு A2வில் வரும். ஆனால் A2 ப்ளஸ் FLல வந்து என்ன வரும்னா காஸ்ட் A2வில் என்னெல்லாம் வந்திருக்கோ அது ப்ளஸ் வந்து அன்பெய்டு ஃபேமிலி லேபர்ஸ், அதாவது லேண்ட் ஓனர்ஸும் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வருமானம், அவங்களுக்கு ஒரு இன்கம்னு வச்சுட்டு அதையும் சேர்த்து வந்து அந்த லேபர் சார்ஜஸும் சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் காஸ்ட் A2 ப்ளஸ் FL. இதுதான் வந்து எம்எஸ்பியில் வந்து கன்சிடர் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்காங்க. காஸ்ட் C2 வந்து சுவாமிநாதன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. ஆனால் இது வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணலை. அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா A2 ப்ளஸ் FLனா நம்ம என்னென்னு பார்த்தோம். அது போக ரெண்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்கான், அவங்க ரெண்டலுக்கு எடுத்திருப்பாங்க ஒரு லேண்டை, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும்போது லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கொடுக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த இதை ப்ரொவைட் பண்ணல. அப்படின்னு ப்ரொவைட் பண்ணால் அது வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 100 ரூபா கொடுத்துட்ருக்காங்க எம்எஸ்பியில் அப்படிங்கிங்கன்னா காசு C2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 200 ரூபாயாக மாறிடும். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து அப்படி கொடுக்கல. அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வேலையாயிரும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ரெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலையான்னு கேட்டால் தெரியல. அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். மேபி போதுமான ஃபண்ட் இல்லாமல் இருக்கலாம். மேபி எப்படி அவ்வளோ அந்த எம்எஸ்பி காஸ்ட் வந்து காசு C2 இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து எவ்வளோ தான் மானியம் கொடுக்க முடியும் கவர்மெண்டால். ஸோ வந்து விலைவாசி உயரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பொருளோட விலைவாசியும் உயரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ வந்து காசு C2 கொடுத்தா ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல விலைவாசியும் அதுக்கப்புறம் உயர்ந்துடும். ஏன்னா சப்சிடி வந்து ஓவராக ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த கேப்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ்பியில் வந்து ப்ரைஸ் வந்து அதான் A2 ப்ளஸ் FLல ப்ரைஸ் வந்து 1750 per குவிண்டாலுக்கு. ஒரு குவிண்டாலுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1750 கொடுக்குறாங்கன்னா, இதுவே வந்து C2ல எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள், டபுளாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட டபுளாக வருது. 2340 குவிண்டாலுக்கு 2340 வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கேப்பு தான் வந்து இதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. சுவாமிநாதன் கமிஷன் 2004 வந்து எம்எஸ்பி வந்து 50% அபோவ் த C2 காசு C2 இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காசு C2 அதை விட 50% அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காசு C2ங்கிற 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ப்ரைஸ் வந்து 3000க்கு ப்ரொவைட் பண்ணுங்கிறாங்க. லிட்டரலி எம்எஸ்பி வந்து 3000 இருக்கணும். காசு C2 வந்து 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 3000 ப்ரொவைட் பண்ணணும். நம்ம ஃபார்மர்ஸுக்கு எம்எஸ்பியாக ப்ரொவைட் பண்ணி வாங்கிக்கணுங்கிறாங்க. ஆனால் அது நடக்கிற காரியம் கிடையாது. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமில் என்னன்னா எம்எஸ்பி பார்த்தோம். எம்எஸ்பியில் வராத சில பொருட்கள் இருக்கும். ஹார்டிகல்ச்சர், அதாவது பழ வகைகள் வந்து அழுகிற தக்காளி, அதாவது அழுகி போகிற பழங்கள், இந்த மாதிரி அழுகி போகிற கமாடிட்டிஸ்லாம் ஒரு இதாக எடுத்துக்கோங்களேன். அதுக்கெலாம் வந்து அது எம்எஸ்பியில் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு இது மூலமாக வந்து கொடுக்குறாங்க. இது எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்கன்னா 10% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், அதாவது அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுனாலும் என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் சேல்ஸ் வந்து கம்மியாயிரும். அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா
மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ அப்போ வந்து இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம். அது ஆர் அதர்வைஸ் 10% டிக்ரீஸ் இன் மார்க்கெட் ரேட்ஸ் வந்து 10%. 100 வித்துட்டு இருக்க ஆப்பிள் வந்து அழுகி போகிற 100 வித்துட்டு இருக்க ஆப்பிள் வந்து 10% கம்மியாகி 90 விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ வந்து இவங்க மார்க்கெட் இன்வென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் இது மூலமாக வந்து வாங்கிக்கலாம். இதில் இந்த லாஸ் ஷேரிங் சொல்லிட்டு இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்கும். இதை வந்து யார் ஷேர் பண்ணிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 50% ஷேர் பண்ணிக்கணும். இதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப வந்து வறுமையில் இருக்கனால அவங்களுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இந்த அசாம் சைடு அந்த சைட்லாம் வந்து 75% வந்து சென்ட்ரலில் இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 25% கவர்மெண்ட் ஷேராக, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேராக வந்து அவங்க வந்து அந்த லாஸஸை வந்து ஏற்றுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸ். அதாவது எம்எஸ்பிக்கு முன்னாடி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்னு வந்து 1960s வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஹையர் தென் எம்எஸ்பி டு என்ஷூர் ஸ்டாக் ஃபார் த பப்ளிகேஷன். இது வந்து எம்எஸ்பியோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் வந்து ரேஷன் ஷாப் மூலமாக வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ரேஷன் ஷாப் மாதிரி சிங்கிள் மூலமாக வந்து ஸ்டாக்கை வந்து இருப்பு வகைகள் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு எம்எஸ்பியோட அதிகமாக வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸை வந்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எம்எஸ்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆனால் எம்எஸ்பி வந்து விடுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போதே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணப்போ தான் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்போ தான் அனௌன்ஸே பண்ணுவாங்க. ஆனால் எம்எஸ்பி அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டே இருந்தே அது நிர்ணயம் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் சின்ஸ் 1968 ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எம்எஸ்பி தான் வந்து எஃபெக்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸாக வந்து கன்சிடர் பண்ணி அது மூலமாக தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, எம்எஸ்பியை தான் இப்போ வந்து எம்எஸ்பி மூலமாக தான் கவர்மெண்ட் வந்து விவசாயிகள்கிட்டருந்து பொருளை வந்து பெற்றுட்ருக்காங்க. ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர், இஷ்யூ ப்ரைஸ் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட். இஷ்யூ ப்ரைஸ்னால் என்ன? இஷ்யூ ப்ரைஸ்னால் லிட்ரலி வந்து நம்மனா விவசாயிகள்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து ரேஷன் ஷாப் மூலமாக வந்து கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட. அதுதான் இஷ்யூ ப்ரைஸ். ஆர் ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுக்காங்க. இதுதான் இஷ்யூ ப்ரைஸ். கவர்மெண்ட் வந்து நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு டார்கெட்டட் பிடிஎஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இஷ்யூ ப்ரைஸ் மூலமாக. அதுதான் இஷ்யூ ப்ரைஸ்ன்னு எடுக்கிறாங்க. ஓகே, டு கீப் ஃபுட் அஃபோர்டபுள் த இஷ்யூ ப்ரைஸ் இஸ் செட் லோவர் தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஃபுட் ப்ரைஸை வந்து மார்க்கெட்டில் அஃபோர்டபுளாக வைக்கணும்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து அவங்க இப்போ கவர்மெண்ட் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து 100 பொருள் வாங்குறாங்கன்னா அதுக்கும் கம்மியாக தான் வந்து பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த பிடிஎஸ் மாதிரி இடத்துலலாம் வந்து மார்க்கெட்லலாம் வந்து கொடுப்பாங்க. அதை ஒரு மானியமாக வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. லோவர் தன் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டோட கம்மியாக தான் 50 ரூபான்னு வச்சு 100 பொருளை வாங்கி 50 தான் அதை மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. அவங்க மார்க்கெட்டில் அப்போ தான் வந்து அஃபோர்டபுளாக வந்து மக்கள் வந்து ஃபுட்டை வந்து அஃபோர்டபுளாக ஃபுட்டுக்கு வந்து கிடைக்கும் மக்களுக்கு. ஸோ இதை வந்து மேஜராக பண்ணுறாங்க. இதை வந்து ஃபுட் சப்சிடி மூலமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Economic cost of food grains. This is the total cost included by the FCA. It has 3 components. இது வந்து விவசாயிகள்கிட்டருந்து எப்படிலாம் வாங்குறாங்க, என்ன ப்ரைஸில் வாங்குறாங்க ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது தான் இது எம்எஸ்பினா நமக்கு தெரியும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது மூலமாக வாங்குறது. அதுமாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் இன்சிடென்ட்டில் டாக்ஸஸ்ஸு, அந்த லெவியஸ், மண்டி சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்குறது, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு, இதெல்லாம் எக்கனாமிக் காஸ்ட்டாக ஆயிடுது. எக்கனாமிக் காஸ்ட் அதாவது எம்எஸ்பியும் சேர்த்துக்கு எம்எஸ்பி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அதில் என்ன டாக்ஸஸ்ஸு, இப்போ எம்எஸ்பி விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கும்போது டாக்ஸஸ் இதெல்லாம் ஆட் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் ஆட் ஆகும், டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஹேண்ட்லிங்கு, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் ஆட் ஆகும். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ப்ளஸ், அதாவது விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்குறத தவிர அதை ஸ்டோரேஜ் பண்ணணும், அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துக்கணும், இதெல்லாம் டாக்ஸஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பொருளோட வர வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 100 பொருள் வாங்குறாங்கன்னா
இந்த மாதிரி எக்கனாமிக் காஸ்ட்டே ஒரு ஃபுட் கிரெயின்ஸ்க்கு வந்து 100 ரூபாய்க்கு பொருளுக்கு 150 ரூபா, கிட்டத்தட்ட 120 ரூபா ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொருளை வந்து மறுபடியும் அவங்க வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து சப்சிடி மூலமாக தான் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஓகே, ரைசிங் எம்எஸ்பி டிரைவ் அப் எக்கனாமிக் காஸ்ட், யூனிட் மெஷர் இன் எம்எஸ்பி ரிசல்ட் இன் 0.48 யூனிட் இன்க்ரீசஸ். ஒரு யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எம்எஸ்பியில் 0.48 யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்கனாமிக் காஸ்ட்டில். புரியுதுங்களா? எம்எஸ்பியில் வந்து ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம எக்கனாமிக் காஸ்ட்டும் வந்து எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் வீட்டும் வந்து 0.48, அதாவது 100 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா எம்எஸ்பியில் வந்து இன்க்ரீஸ் ஆகி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லிட்டரலி 48 ரூபா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எக்கனாமிக் காஸ்ட், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸாக இருக்கட்டும், அதை ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு 48 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பாதி மடங்கு, பாதி கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு எக்கனாமிக் காஸ்ட்டுங்கிறது. சாந்தா குமார் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்ம்டு டு சஜெக்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த எஃப்சிஐ டு இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் மேனேஜ் ஹை எக்கனாமிக் காஸ்ட். இந்த ஹை எக்கனாமிக் காஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சாந்தா குமார் கமிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்சிஐ வந்து ரீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணுறாங்க டு இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. இதை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஐடியாஸை வந்து இந்த சாந்தா குமார் கமிட்டி மூலமாக வந்து சஜஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம். ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம்னா என்னென்னு பார்ப்போம். ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம்னா இன்க்ரீஸ் மார்க்கெட் சப்ளை. மார்க்கெட் சப்ளை வந்து இப்போ மார்க்கெட் சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாயிடும். சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னா பொருளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். பொருளோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் சப்ளை ரொம்பவே கம்மியாகிட்டு பொருள் கிடைக்கல மார்க்கெட்டில். அப்போ அந்த பொருளோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும், ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து மார்க்கெட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட வேலையே. என்ன பண்ணும், பொருளை வந்து விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டு மார்க்கெட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, மார்க்கெட் சப்ளை வந்து டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், பொருளோட வர இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி மார்க்கெட் சப்ளை வந்து டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு இது இருக்க பொருள்லாம் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விட்டுரும். ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விடும்போது என்ன ஆகும், ப்ரைஸஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க. இதுதான் இவங்க பண்ணக்கூடியது வேலை. ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க, பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருதாங்க. ஓகே, இதுதான் அவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. pricing policy, reserve price set above MSP. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. set above MSP to protect mandis during harvest but below the economic cost. economic cost-ஓட பிலோவாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு தெரியுதோ சப்ளை வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது தெரியப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி விட அந்த பொருளை வந்து வெளியே விடுவாங்க. Differential prices. Higher prices are set during the lean season to keep inflation in check. இன்ஃப்ளேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹையர் ப்ரைஸஸ் வந்து சீசனுக்கு ஏற்றாப்புல வச்சுப்பாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுங்கிறது முக்கியமானது. ஓவராலாக எல்லாமே கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரே மாதிரி கிடையாது எதுவுமே. அதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. லான்ச்டு இன் March 2015 ஆஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக வந்து March 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்கு இதோட ஃபோக்கஸ் என்னென்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் டு கண்ட்ரோல் ப்ரைஸஸ். அதாவது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் ப்ரொடக்ஷன் சப்ளை வந்து அதிகமாகிடும். சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக ப்ராடக்ட் கிடைக்க டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தானே ஆகும் அந்த பொருளுக்கு. அதான் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபண்ட் பண்ணி அதை வந்து வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அது பேலன்ஸ் ஆகும்ல, சப்ளை பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா சப்ளை தேவை இருக்கும் போது அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளை விடுவாங்க. அப்போ வந்து அந்த பொருளை வந்து ப்ராப்பரான ரேட்டில் விற்கும். ஸோ வந்து பொருளோட ரேட்டு கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஷேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50, அதாவது சென்ட்ரல் 50, ஸ்டேட் 50, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் எப்போ பொதுவாக இருக்கிற மாதிரி 75-25.
பஃபர் ஸ்டாக்கும் அப்படிதான். ரிசர்வ் ஆஃப் கமாடிட்டிஸ் மெயின்டைன் டு ஆஃப்செட் பிரைஸ் வைட்டாலிட்டி அண்ட் மேனேஜ் எமர்ஜென்சி அப்போ வந்து ப்ரைஸை வந்து ஸ்டெபிளைஸ் ஆக்குறதுக்கு பஃபர் ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்போன்னா இன்ட்ரோடக்ஷன் இன் 1969 டூரிங் த ஃபோர்த்து 5-year பிளான் அப்போ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்டு மீட்டிங் மினிமம் ஃபுட் செக்யூரிட்டி நார்ம்ஸ். மினிமம் ஃபுட் கீ அப்ஜெக்டிவ் வந்து மினிமம் ஃபுட் செக்யூரிட்டி நார்ம்ஸோட சப்ளை ஃபுட் கிரெயின்ஸ் ஆஃப் டிபிடிஎஸ் அண்ட் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக சப்ளை பண்ணுறாங்க. ஹேண்ட்லிங் எமர்ஜென்சி கிராப் ஃபெயிலியர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டிசாஸ்டரு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்டெபிளைஸ் ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸஸ் பை அக்மெண்டிங் சப்ளை. ஓகே, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் இதே மாதிரி தான். அதில் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணல, ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வந்து விவசாயிகிட்டே இருந்து பொருளை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் நார்மல் ஆகும்போது மார்க்கெட்டில் அந்த பொருளை வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து பிஎஸ்எஃப்ல பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃபர் ஆகும். பஃபர் ஸ்டாக்குங்கிறது லிட்ரலி அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்னன்னு பார்ப்போம். என்னன்னா சாரி கைஸ், இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுனா என்ன சொல்லியிருப்பேன்னா, ப்ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அதை தடுக்கிறதுக்கு ஸ்டாக்கை வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் அது இல்லை. அதாவது ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு. நான் கம்மியாகாமல் இருக்கிறத தடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல், வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துக்கோங்களேன், ப்ரைஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிடும் சில விஷயங்கள்னால. அதனால இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ப்ராப்பராக ஸ்டாக் வச்சுப்பாங்க. வெங்காயம் தக்காளி ப்ராப்பராக ஸ்டாக் வச்சுட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது, சப்ளையில் ஏதாவது பிரச்சனை வந்தது, சப்ளை வந்து கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து இவங்க மார்க்கெட்டில் அதை அந்த பொருளை விட்டுருவாங்க. மார்க்கெட்டில் அந்த பொருளை விடும்போது அந்த ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இதுதான் அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுங்கிறது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு. ஆனால் அதே தான் பஃபர் ஸ்டாக் கொஞ்சம் டிஃபர்னா இதே தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் எதுக்காக அப்படின்னா பாதுகாப்புக்காக. மக்கள் வந்து ஃபுட் இல்லாமல் தடையிடக்கூடாது. சில டிசாஸ்டர், இந்த கொரோனா மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கட்டுமே, கொரோனா எடுத்துக்கோங்க, மற்றபடி ஏதாவது ஃப்ளட்டு வந்ததாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிலமையில மக்கள் வந்து ஃபுட் இல்லாமல் தவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக பஃபர் ஸ்டாக், ஓகேவா, அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணி தேவை இருக்கும் போது ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, ஓகேவா. அடுத்து வந்து சென்ட்ரல் பூல் அண்டு ஸ்டாக்கிங் நார்ம்ஸ். நார்ம்ஸில் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதே தான். அதாவது இதான் சொல்கிறாங்க, கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஹெல்டு பை எஃப்சிஐ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி. எது மூலமாக வந்து காம்போசிஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க? எஃப்சிஐ மூலமாக, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஸ்டேட்ஸ் அண்டர் த டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம். இது மூலமாகலாம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எஃப்சிஐ வந்து பெற்றுக்கொள்ளுதாங்க. நார்மல் கல்ச்சர் சின்ஸ் 2015 பஃபர் நார்ம்ஸ் ஆர் அஃபிஷியலி கால்டு. பஃபர் நார்ம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபுட் கிரெயின் ஸ்டாக்கிங் நார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பஃபர் நார்ம்ஸ் 2015 வந்து ஃபுட் கிரெயின் ஸ்டாக்கிங் நார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் குவார்ட்டர்லி ரிவிஷன் சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1, ஜனவரி 1, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டாக் வந்து ப்ராப்பராக இருக்கா, இருப்பு நிலை வந்து ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்கூடிய வேலை தான் இந்த குவார்ட்டர்லி ரிவிஷனுங்கிறது. வீட் அண்ட் ரைஸோட 4 ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் இது செக் பண்ணிப்பாங்க. ஜூலை 1 வந்து இந்த ஹையஸ்ட் எக்யூப்மெண்ட் எப்படின்னா ஜூலை 1 வந்து 41.12 மில்லியன் டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த இருப்புலாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பல்சஸ் பஃபர், அதாவது 2015 பல்சஸ். இதுக்கு முன்னாடி இந்த வீட் ரைஸ் இது வந்து பல்சஸுக்காக பஃபர்னு சொல்லிட்டு செப்பரேட் பஃபர் ஆஃப் 2 மில்லியன் டன்ஸ் ஃபார் பல்சஸ் வாஸ் கிரியேட்டட். இது வந்து 2 மில்லியன் டன்ஸ் வந்து இருப்பு வச்சுக்கிறாங்க. பல்ஸோட பஃபர் இது, ஓகேவா. இது வந்து வீட் ரைஸுக்கான பஃபர் மேலே பார்த்தோம். இது வந்து பல்ஸோட பஃபர். ஸ்டாக் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஸ்டாக், பஃபர் ஸ்டாக், எக்ஸஸ் ஸ்டாக். ஆப்ரேஷன் ஸ்டாக்னா எப்போவுமே வந்து ஆப்ரேஷனில் இருக்கக்கூடியது, ரேஷன் ஷாப் மூலமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடியது. இது மூலமாக விவசாயிகிட்ட இருந்து எடுத்து ஸ்டாக் எடுத்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. விவசாயிகிட்ட இருந்து எம்எஸ்பி மூலமாக எடுத்து
எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேஷன் ஷாப் மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் ஸ்டாக் இது. பஃபர் ஸ்டாக்குங்கிறது ஏதாச்சும் வந்து டிசாஸ்டர், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த ஸ்டாக்கை வந்து மார்க்கெட்டில் விடுவாங்க. எக்ஸஸ் ஸ்டாக்குங்கிறது இருப்பு விகிதம். இருப்பு விகிதத்துக்கு அதிகமாக இருப்பு விகிதம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு விகிதம் வச்சுருப்பாங்க. இந்த April 1 செக் பண்ண சொன்னாங்கல்ல, அது வச்சுருப்பாங்க. அதுக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து எக்ஸஸ் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம். டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம்னா சென்ட்ரலைஸ்டு வந்து அவங்க ஈடுபடாமல் ஸ்டேட் மூலமாக வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீமை வச்சு ஸ்டேட்டே வந்து அதுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கிப்பாங்க விவசாயிகள்கிட்ட இருந்து. ஓகே, இது வந்து 1997 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் லோக்கலுக்கு தகுந்தாப்புல இந்த ப்ரைஸ் டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிசைன் ஸ்டேட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டோர் அண்ட் இஷ்யூ ஃபுட் கிரெயின்ஸ் ஃபார் TPDS. ஓகே, TPDS லோக்கலி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதை வந்து அங்கே இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ்லேருந்தே வாங்கி அங்கே லோக்கல்லே வந்து ரேஷன் ஷாப் இருக்கும், அதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. த ஸ்டேட் பேஸ் த ஸ்டேட் அதாவது ஸ்டேட் என்ன பே பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் எக்கனாமிக் காஸ்ட்டு அண்ட் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரும்ல, அதுதான் வந்து சப்சிடியாக வந்து சென்ட்ரலில் வந்து நமக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் அண்ட் மானிட்டரிங் கேட்டிங்கன்னா, அவுட்ரீச் கவர்ஸ் மோர் ஃபார்மர்ஸ் அண்ட் MSP. இது மூலமாக MSPயில் அதிக ஃபார்மர்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். டீசென்ட்ரலைசேஷன் மேலே இருந்து எல்லா ஃபார்மர்ஸையும் பார்த்து எல்லாத்தையும் வாங்குறத விட கீழே இருந்து ஒரு வில்லேஜ் லெவலில் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு எல்லா ஃபார்மஸையும் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு பஞ்சாயத்து லெவலில் பார்க்கும்போது எல்லா ஃபார்மஸையும் ஓரளவு கவர் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்துன்னு இருக்குன்னா அதில் ஒரு 5 ரேஷன் ஷாப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரேஷன் ஷாப்புக்கு அந்த 5 பஞ்சாயத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸே கவர் பண்ணி அவங்ககிட்டேருந்து MSP மூலமாக பொருளை வாங்கி அது மூலமாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிடலாம். ஓகேவா, இது வந்து ரொம்பவே வந்து அவுட்ரீச் ஆகும். அதாவது அதை காட்டிலும் வந்து இது வந்து எல்லாரையும் போய் சேரும். லோக்கல் டேஸ்ட்டு, இதுவும் லோக்கல் டேஸ்ட். அதாவது அவங்களுக்கு தேவையான பொதுவாக வந்து அந்த லோக்கலில் இருக்கவங்க வந்து லோக்கலுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து ஃபுட்டை வந்து விளைச்சலை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, பயிரை வந்து பயிரிடுறாங்கன்னா அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் விடுவாங்க, விற்பாங்க வியாபாரிகிட்ட. ஆனால் அதுவும் அவங்களே வந்து எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதும் அதில் வந்து உற்பத்தி பயிர் எடுப்பாங்க. ஸோ வந்து லோக்கல் டேஸ்ட்டையும் வந்து அது வந்து இது பண்ணிடுது. ஓகே, OPMS ஆன்லைன் ப்ரொக்யூர்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்துப்பாங்க. ஓகே, கம்ப்யூட்டரை தட்டினாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் எங்கே இருக்குது, டெய்லி ரிப்போர்ட்ஸ், வீட் எவ்வளோ இருக்குது, என்ன பேடி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், போனஸ் டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது போனஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. MSPயோட சேர்த்து போனஸ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணி வாங்குறாங்க மார்க்கெட்டில். இது மார்க்கெட்டே வந்து டெஸ்ட்ராக்ட் பண்ணுது, சிதைக்கிறது, சந்தையை வந்து சிதைக்கிறதுங்கிறாங்க. என்ன காரணம்னா MSP வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறதுனால எல்லோரும் வந்து மார்க்கெட்லேயே, அதாவது எப்போவுமே வந்து வியாபாரிகிட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க, MSP மூலமாக கவர்மெண்ட் கொஞ்சம் வாங்குவாங்க விவசாயிகள்கிட்ட. போனஸ் MSP கொடுத்து வாங்கினா எல்லாருமே வந்து போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு MSPயில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் யார் கொடுக்காங்க? ஸோ அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து ஒரு முக்கியமானது. ஸ்டோரேஜ் தான் வந்து கிரிட்டிக்கல் பாட்டில்நெக் இன் இந்தியா ஃபுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து ஸ்டோரேஜ் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வந்து ஸ்டோரேஜில் வந்து நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. சில நேரம் அழுகி போயிடும், இன்ஃப்ளேஷன், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. வாங்க பார்க்கலாம். கரண்ட் கெப்பாசிட்டி 2019 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 லேக். ஓகே, 750 லேக். கவர்டு கோடவுன்ஸும் பார்த்தீங்கன்னா 670, சுமார் 750 லட்சம் மெட்ரிக் டன்கள் வந்து வச்சுருக்காங்க. முடக்கப்பட்ட கிடங்குகள் பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட கோடவுன்ஸ் மூடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 670 வந்து மூடிட்டாங்க. ஓகே, கவர் அண்ட் பிளித், அதாவது
சில திறந்த வழி சேமிப்பு, இதெல்லாம் திறந்த வழி சேமிப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இது இல்லை. 132 LMT வந்து திறந்த வழி சேமிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூட்டிலைசேஷன் கிரைசஸ், அந்த பயன்பாடு நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்த சென்ட்ரல் பூல் ஹேட் 565 LMT ஆஃப் ஸ்டாக்ஸ், பட் பப்ளிக் ஏஜென்சி லேக்டு வேர்ஹவுஸ் ஃபார் ஆஃப் ஆஃப் வாட் தே ப்ரொக்யூர்டு. ஓகே, அதாவது 2019 வந்து 565 வந்து பண்ணாங்க, ஸ்டாக்கை வந்து வாங்கினாங்க விவசாயிகள் கிட்ட இருந்து. ஆனால் அதில் பாதி கூட வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து போதுமான கிடங்குகள் இல்லை. ஸ்டாக்கை வச்சுக்கிற போதுமான கிடங்குகள் இல்லை. சில நேரம் கிடங்குகள் இருக்கா, இதுவும் ஒரு பெரிய மேஜரான ஒரு பிரச்சனையாக இருக்கும். கிடங்குகள் இல்லாமல் மழை அப்போ வந்து அது வந்து ரொம்பவே வந்து அந்த பயிர்கள் வந்து நாசம் அடைஞ்சிடும். மழை இருந்துச்சு அப்படின்னா இவங்க வெளியே தான் வச்சுருப்பாங்க. கிடங்குகள் ப்ராப்பரான கிடங்குகள் இல்லாமல் வெளியே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பயிர் நாசம் அடைஞ்சிடும். அது வந்து இப்போ லாஸ்ட் யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. மேஜர் கன்சர்ன் சயின்டிஃபிக் கேப் ஸ்டோரேஜ் இன் இன்அடிகேட் ஃபார் லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன். ஓகே, சேமிப்பு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்குறதும் இந்த ஸ்டோரேஜுங்கிறது ஒரு கேப், லிட்ரலி ஒரு கேப்பாகவே அமைஞ்சிருக்கு. அது கோல்டு ஸ்டோரேஜ் மெத்தட் வந்து சில இடத்துல வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால சில ப்ராடக்ட் வந்து அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அது அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு ஸ்டோரேஜ் இருக்காது. அப்புறம் இன்ஃப்ளேஷன் இருக்கும் சில நேரம். லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் பெரிமிஷனல் ப்ரிவென்ட் சஸ்டெயினபிள் இன்ஃப்ளேஷன் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணால் பொருளோட விலை உயரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அந்த பொருளை விடணும். கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கேர்சிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து பண்ணணும். அண்ட் மாடர்னைசேஷன் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இதனால விடுறாங்க. என்ன ஸ்கீம்ஸ் விடுறாங்கன்னா PEG ஸ்கீம், ப்ரைவேட் என்டர்பிரைஸ், ப்ரைவேட்டு வந்து இதில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோடவுன்ஸ், அதாவது அந்த கிடங்குகளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டில் இருந்தும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் PEG ஸ்கீமு. போதுமான ஃபண்டு இல்லையா இருக்கும் கவர்மெண்ட்டை. சரி, ஸ்டீல் சிலோஸுங்கிறது வந்து ஸ்டீலில் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த பெரிய கிடங்கு மாதிரி ஸ்டீல்லே வச்சுட்டவங்க போது அதில் வந்து ஃபுட்டை தட்டி வைக்கும் போது அதுக்கு ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க ஸ்டீல் சிலோஸ், எக்கு கிலோக்கள் அது வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்டு அது வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் மாடர்னைசேஷன் ஸ்டெப்ஸுங்கிறாங்க. டிப்போர்ட் ஆன்லைன் சிஸ்டம் வந்து ஆன்லைன் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஈஸியாக. ஓகே, எங்கே எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து இருக்குன்னு கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஈஸியாக தெரியும் எங்கே வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அதுக்கேற்றாப்புல அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்றாப்புல வாங்கவும் செஞ்சுப்பாங்க, விற்கவும் செஞ்சுப்பாங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீதி பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸை நம்ம பார்ப்போம். Thank you for your support guys.